செய்தி சொல்ல நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்ல நாகரிக கோமாளி வந்துருங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கதை இங்க சொன்னேன். கதை சொல்ல போற கதை சொல்றதுக்கு முன்னாடி வந்திருக்க தனத்துக்களை ஒரு வணக்கத்தை வச்சுருவானே. ஒரு வணக்கத்தை வணக்கம் அன்றோருக்கும் வணக்கம் அன்றோருக்கும் வணக்கம் குழந்தைகளுக்கு வணக்கம் ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் வணக்கம் வந்திருக்கோம் நாங்க வந்திருக்கோம் பாடி கதை சொல்ல வந்திருக்கோம் வந்திருக்கோம் நாங்க வந்திருக்கோம் பாடி கதை சொல்ல வந்திருக்கோம் குப்பையில்லா உலகம் உருவாக்கிட நாங்க பாடி கதை சொல்ல வந்திருக்கோம் குப்பையில்லா உலகம் உருவாக்கிட இருக்கோம் நாங்க பாடி கதை சொல்ல வந்திருக்கோம். வந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. நீ சுத்தமா தானே இருக்க? சுத்தமா நானா? ஹேய், இந்த உலகத்துல நான் தான்டா சுத்தமானவன். அண்ணே வீடு சுத்தமா இருக்கா? அண்ணா நானே சுத்தம்ன்றா, என் வீடு சுத்தம் இருக்காதா? அண்ணே இப்போ தெரு எப்படின்னா அது சுத்தமா இருக்கா? அது சுத்தமா இருந்தா என்ன சுத்தமா எனக்கு என்னடா அது அரசாங்கம் பாத்துக்கா? அண்ணே நீ தூக்கி போடுற குப்பைலாம் எங்க போய் சேருன்னு தெரியுமா? அது தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போறேன்? வந்திருந்து குப்பையை பத்தியா பேசிக்கிறேன். என்ன கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கீங்களா? அண்ணே நம்ம போடுற குப்பையெல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் உனக்கு தெரியுமா? என்ன பண்ணலாம் சொல்லுவாங்க பாரு. விவசாயத்துக்கு ஃபர்டிலைசர்ஸா போடலாம், குப்பை பொதுச்சு பயோகேஸா யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் போட்ல கூட வேற ஏதாவதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா நாம இப்படி ஏதாவது பண்றோமா? கிடையவே கிடையாது. வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் சேர்த்து போய் ஊர்ல இருக்க குப்பையோட கொண்டு போய் போட்டுறோம். ஆனா அதோட விட்டா கூட பரவாயில்லைங்க, அதுக்கு தீ வேற வச்சு விட்டுறோம். ஏற்கனவே குப்பையால இந்த பூமியில நாசமா போய்கிட்டு இருக்கு, நெருப்பு வேற வச்சு விட்டு காட்டு மண்டலத்தையும் மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இப்ப என்ன பண்றது? நீங்களும் ஒரு வழியை சொல்லுங்க கேட்போம். ரீசைக்ளிங் அப்படின்னா மறுசுழற்சி. தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் சேர்த்து தேவையில்லாத பொருட்களா மாத்தி அட ஒரு தடவைக்கு 2 தடவை யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். இது கூட மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. குப்பை வாங்கலையா குப்பை, குப்பை வாங்கலையா குப்பை, தரமான குப்பை, அருமையான குப்பை, ரீசைக்கிள் பண்ண சிறந்த குப்பை, வாங்கண்ணா வாங்க, வாங்கக்கா வாங்க. அட இப்போ நீங்க குப்பை வீடு வீடெல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்கம்மா வாங்க. யாரு நீங்களா? வீட்டுல போட்ட குப்பையில ஊர் பூரா கிடக்கு. அக்கா நீ போட்ட குப்பையில எங்க இருக்குன்னு தெரியுமா? நான் போட்ட குப்பையெல்லாம் உன்கிட்ட தான் வந்து சேருது போலயே, அதை நீ திருப்பி என்கிட்டே வந்து விக்கிறியா? ஆமா ஆமா, நாடு நல்லா இருக்கணும்னா நான் இந்த வேலையை பார்த்துதான் ஆகணும். அக்கா நீ வரை இந்த வேலை பாக்குறதுக்கு நான் ஏன் இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்? நீங்க கவலைப்படாம யார் அதை பத்தி கவலைப்படுவா? நாம என்ன சாப்பிடுறோம், நம்ம என்ன தண்ணியை குடிக்கிறோம், நாம் Facebookல யாரோடலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற நாம் போடுற குப்பையை பத்தியே தெரிஞ்சுக்கணும். தேவையில்லைன்னு நாம் போடுற குப்பையை பயனுள்ளதா மாத்தணும் என்பதையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நாள் நம்ம வீட்லயோ நம்ம தெருவிலோ குப்பை எடுக்க ஆள் வரலன்னா எவ்வளவு திட்டுறீங்க. ஆனா தினம் தினம் நம்ம போடுற குப்பை எல்லாம் அவங்க எடுக்கும்போது மனசுக்குள்ள நம்ம எல்லாம் எப்படி திட்டுவாங்க? சராசரியா ஒரு வீட்டுல ஒரு நாளைக்கு 2 கிலோ குப்பை போடுறாங்க. அதுல எது மக்கற குப்பை எது மக்காத குப்பை நீங்களே பிரிங்க. மக்கற குப்பை எல்லாத்தையும் தூக்கி வீட்டுக்கு பின்னாடி கம்போஸ்ட் முறை போச்சு வச்சுன்னா நாட்டுக்கும் நல்லது, நம்ம நிலத்துக்கும் நல்லது. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி 2 வகையான குப்பை இருக்கு. ஒண்ணு மக்கற குப்பை, இன்னொரு மக்காத குப்பை. மக்காத குப்பைனா என்னது? பிளாஸ்டிக் போன்ற சில குப்பைகள் என்னைக்குமே மக்காது. அது மண்ணில் இருந்தாலும் அந்த குப்பையை நம்ம எடுத்து சுத்தப்படுத்தி நம்ம தேவைக்கேற்ப அதை அறுத்து ஷேப் பண்ணி நம்ம தேவைக்கேற்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். பழைய பிளாஸ்டிக் பாட்டில் போடுற பால் பாக்கெட் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு காலக்கல்ல போட்டு காசாகிறது போல அந்த பாட்டில எடுத்து மண்ணை ரொப்பி வச்சு அழகா பூச்செடி வீட்டிலே போடலாம். ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம், அதை பிளாஸ்டிக் பால தான் வாங்கணுமா? வீட்டுல இருந்து ஒரு பாத்திரம் எடுத்து நம்மளே போய் வாங்கிட்டு வரலாம்ல. ஆரம்பத்துல இருந்து இந்த டாபிக் எனக்கு புரியலையே. என்ன தம்பி உனக்கு புரியல? எங்க பார்த்தாலும் குப்பை, எதுல பார்த்தாலும் குப்பை. நம்ம சாதாரண குப்பைய மண்ணை போட்டா மக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்? குப்பைங்கிற பேர்ல இரும்பு, கண்ணாடி, பிளாஸ்டிக் நீங்க ஸ்டைலா நின்னு குடிக்கிறீங்களே டெட்ரா பேக்கு, அது மக்கறதுக்கு 1000 வருஷம் கிட்ட எடுக்கும். நாம போடுற குப்பையில 70% பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. நம்ம போட்டிருக்க ஐடி கார்டுல இருந்து குடிக்கிற வாட்டர் பாட்டில் வரைக்குமே பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. அதான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஒண்ணு சேர்த்து ரீசைக்கிள் பண்ணி உங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. நம்ம தான் காரணம். பிளாஸ்டிக்கா நம்மள தேடி வருது, நம்ம தான் பிளாஸ்டிக்கை தேடி போயிட்டு இருக்கிறோம். சும்மா ஒண்ணு குப்பையை பண்ண சொல்லாதீங்க. அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற ரீசைக்கிள் பண்ணதுக்குள்ள வருஷ கணக்காகும். இந்த மாதிரி பேசியே நாட்டு நாசமா ஆகிட்டாங்க. நாம இங்க பேசிக்கிட்டே நேரத்துல சீனாக்காரன் அவன் ஊர்ல பிளாஸ்டிக் உடுக்கி ரோடே போட்டிருக்கான். ரோடு தான் நம்ம ஊர்ல தார் ரோட்டுக்கே வழியே காணும். இது எங்க பிளாஸ்டிக்னு கேட்கலாம். அதனால அவன் என்ன பண்ணிருக்கானா, 2008லயே அவன் ஊர்ல ஒலிம்பிக் போட்டிக்காக வேண்டி பிளாஸ்டிக் உடுக்கி ரோடு போட்டிருக்கான். அவனால முடியும், நம்மளால முடியாதா? இதெல்லாம் பண்ணறதுக்கு பிளாஸ்டிக் ஒரேடியா தடை செய்யலாம்ல.
அது அவ்வளவு சீக்கிரம் தடை பண்ணிட முடியாது. இதுலதான் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொள்ள லாபம். இது அவ்வளவு சீக்கிரம் நீங்க நினைக்கிற மாதிரி தடை பண்ணிட முடியாது. ஏன்னா இது மிகப்பெரிய. பேசக்கூடாது சொன்னது யாரு? ஏன் பேசக்கூடாது? எதுக்கு பேசக்கூடாது? இப்படி நம்ம வாயை மூடிட்டு இருக்கனால தான் நம்ம நாட்டுல இருக்கிற குப்பையோட சேர்த்து வளர்ந்த நாடுகள் அவங்களோட நாட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து பத்தாவதுக்கு நச்சுத்தன்மை இருக்கிற நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இந்தியன் ஓஷன்ல வந்து கொட்டுறாங்க. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது இங்க கூடியிருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம எல்லாம் வீட்டு மேல ஏலத்தை பார்த்திருக்கோம், நிலத்து மேல ஏலத்தை பார்த்திருக்கோம். குப்பைக்கெல்லாம் ஏலம் நடக்க போது சாமியோ. இந்திய பெருங்கடல்ல குப்பை கூட்டுவதற்கான ஏலம் இப்ப நடக்க போகுது. இந்த உலகத்தை சேர்ந்த எல்லா நாடுகளும் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏலத்தை கேட்கலாம் சாமியோ. அதாகப்பட்டது ஆயிரத்தி ஆரம்ப விலை 225 கோடி, ஒரே ஒரு 50 கோடி. ஆக மொத்தம் சல்லி காசு 100 கோடி. கேளு 200 கோடி கேள்வி பெங்களூர் பண்ணி ரஷ்யா கிட்ட தானப்பா கூட உங்களுக்கு கொடுத்த. இதுக்கு மேல எதுக்குப்பா இது வேணும்? 200 ஒரு தரம் 500 கோடி கேட்டு தப்பா பில்கேட்ஸ் 800 500 தானே. எந்த ஊர் மணி? உங்க கிட்ட இல்லாத காசா? சரி 500 ஒரு தரம் 500 2 தரம் 800 கோடி. 8 டன்னா சைனாக்காரன் டூப்ளிகேட் கேட்டாப்பா. 800 ஒரு தரம் 800 2 தரம் தேரம டைம் போல இருக்கு. 800 2 தரம் 1000 கோடி கேட்டு தாம்பா நாசமா போச்சு. 1000 கோடி ஒரு தரம் 1000 கோடி 2 தரம் 1000 கோடி 3 தரம். எந்த ஊரு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. தானங்க இந்த நாட்டையே நாங்க அடமான வச்சிருக்கோம். இதுக்கு மேல இவங்களுக்கு இதெல்லாம் வேணுமா? அதாகப்பட்டது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்றால், இந்தியா பெருங்கல்ல குப்பை கொட்டுறதுக்கான முழு சுதந்திரத்தையும் நாங்க அமெரிக்காக்கே விட்டு கொடுத்துறோம் சாமியோ. இதாங்க இந்திய நாட்டோட இந்திய நிலைமை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் குப்பையெல்லாம் இந்தியா உருவாக்குறோம், சுத்தம் சுகாதாரம் சொல்லிட்டு பெரிய பெரிய பதவியில இருக்கவங்க எல்லாம் ரோடோட தொடப்பத்தை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து சினிமாக்காரங்களும் சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க. அந்த திட்டம் இப்ப வந்த இடமும் தெரியல, போன தடமும் தெரியல. இதை பத்தி நம்ம என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருப்போமா? இல்ல ஏத்து கேள்விதான் கேட்டிருப்போமா? எப்படியா கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? நம்ம மக்கள் 3 ரகம். ஒண்ணே கண்ணு தெரியாது, இன்னொன்னு காது கேட்காது, அடையாளம் இன்னொன்னு இருக்கு பாரு, மோசமானது, வாயே பேச முடியாது. நாடு நல்லா செய்ய மாட்டா, நல்ல ரசா ஆக மாட்டா, பாட்ட மட்டும் கேளு, நான் சொல்லும் செய்தி கேளு. ஒரு நம்பேச்சு நகரமாக பெருகி போச்சு, ஊருக்குள்ள வந்து பாரு உங்க பத்தி போனோம் கேளு, பாட்டு மட்டும் கேளு, நான் சொல்லும் செய்தி கேளு. கடலுக்குள் மீன் பிடிக்கும் மீனாக கேட்டிருப்பாரு, கடலெல்லாம் குப்பையாச்சு, மீனுக்கெல்லாம் காணாம போச்சு. யாரு போட்ட குப்பை? ஐயா நாம போட்ட குப்பை. யாரு போட்ட குப்பை? ஐயா நாம போட்ட குப்பை. இவ்வளவு சொல்லி புட்டோம், இதுக்கு மேல என்னத்த சொல்ல? 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 மனுஷ ஜனமே திருந்து அட இல்லாங்காட்டி ஒதுங்கு. நான் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டேன், என் தெருவை சுத்தமாக வைத்திருப்பேன், தேவையில்லாத பொருளை கொண்டு தேவையுள்ளதாக மாற்றுவேன். இங்க உட்கார்ந்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மானிபல் ஸ்கூலுக்கும் எங்க MCC சார்பாகவும் MA கம்யூனிகேஷன் சார்பாகவும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த எங்க பூத்தையும் எங்களோட ஃபுல் ப்ரோக்ராமை பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி.